திவ்யா இதுக்கு இவன் கூட போறா? ஒன்றும் புரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஆண்டி. மாப்ள நல்லா இருக்கீங்களா மாப்ள? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்ள. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மாப்ள? ஏங்க உங்களுக்கு செகண்ட் கால் வருதுங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? என் ஃபோனையே கட் பண்ணுறியா? இருடி உனக்கு இருக்கு. எங்க ஃபோனை கட் பண்ணீங்க? இல்ல, என் ஃப்ரெண்டு பாலாம்பிகா தான் கூப்பிடுறா. நீங்க முதல்ல அம்மா கிட்ட பேசுங்க, நான் அப்புறம் அவகிட்ட பேசிக்கிறேன். சரிங்க. அம்மா பேசுங்க. சரிடி, சொல்லுங்க மாப்ள. ஆண்டி, பாட்டிலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாப்ள. ஆண்டி, பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி சாம்பிள் வந்திருக்கு. சரிங்க மாப்ள. நான் குருஜிட்ட காட்டிட்டு அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். சரிங்க மாப்ள, வாங்க. மாப்ள எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. சரிங்க ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏங்க தொடர்ந்து கால் பண்ணுறாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போதுங்க. அட்டன் பண்ணி பேசுங்க. ஏங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நான் ஆன்ட்டி கிட்ட என் நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட பேசுங்க பேசுங்க. அது பாலா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ ரொம்ப உரிமையா பேசுவா. ஓகே. அதிகமா திட்டுவா. அதனால ப்ளூடூத். சாரிங்க, நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டேன், நீங்கள் பேசுங்க. தேங்க்யூ. அம்மா ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன், ஓகேவா? பேபி. ஹலோ. சொல்லுடி. ஓ, பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி சீன் போடுறியா? உனக்கு இருக்குடி. உன்னை பார்க்கணும் பேபி. எங்கே இருக்க? நான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன்டி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஹே, ஹலோ ஹலோ. வாங்க. அங்க மாப்ள, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. இப்பதான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைச்சிருக்கு. அதனால இந்த நேரத்துல நந்தி மாதிரி நான் எதுக்கு, நான் போய் அங்க உட்காந்துக்கிறேன். டேய்,
எப்போதுலேருந்து இவ்வளோ டீசெண்டாக மாறினேன்? இல்ல மாப்ள, எப்படியும் நீ இதுதான் சொல்ல போற, அதான் நானே. நீங்க வாங்க, நாம போய் அந்த டேபிள்ல உட்காந்துக்கலாம். டேய் இங்க வா. நீ எதுக்கு சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க திவ்யா ஃப்ரெண்டு, கொஞ்சம் அடக்கி வசின. கண்டுபிடிச்சிட்டான். சரி நீ போடி, நீ பிரபுவை கூட்டிட்டு போ, நாங்க இங்க உட்காந்துக்கிறோம். சரி வாங்க. நீங்க வாங்க, அப்படியே போலாம். வாங்க வாங்க, உட்காருங்க. நான் ஸ்டில் பேச்சுலர் தான். நாம 2 பேரும் சேர்ந்து காம்போவா ஆர்டர் பண்ணலாம். எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இந்த மூஞ்சிக்கலாம ஆள் இருக்கு. இதுக்கு நாம கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துடலாம். வாங்க. இந்த ஆமா கொட்டாய் விட்டு மூஞ்சோட காம்போ சாப்பிடறதை விட தனியாவே சிங்கிள் தோசை சாப்பிடுறேன். மேம் ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். சார் உங்களுக்கு? சிங்கிள் தோசை. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆர்டர் பண்ணுங்க. வெயிட்டா. ஓகே சார், நான் கொண்டு வந்துடுறேன். சொல்லுங்க சார். எங்க வீட்ல பொதுவா என்ன சாப்பிடுவீங்க? பழைய சோறு. பழைய சோறா? பாஸ்தா சொல்ல வந்த. பாஸ்தா பாஸ்தா. பழைய சோறு தான் சாப்பிடுறா, பச்சையா போய் சொல்றா. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்க பார்த்திருக்கோம்? இவரு நம்ம டாக்டர்ல. ஐயோ, இவரு என்ன இங்க வந்திருக்காரு? இப்ப இவரு மட்டும் பிரபுவை பார்த்தா சத்யாவை பத்தி பேசுவாரு. தேவையில்லாம திவ்யாவை அப்செட் ஆக்கி ரொமான்ஸா பேசி கூடாம பண்ணிடுவாரு. இப்ப நாம என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. ஐயோ, எங்க போனாரு? ஆளை காணோம். ஹலோ பிரபு. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, உட்கார்ந்துட்டாரு. ஐயோ, இவருங்க இங்க வந்தாரு? ஹாஸ்பிட்டலில் நடந்த மொத்த கதையும் சொன்னார்னா திவ்யா வேற கோச்சிட்டு போயிடுவாங்களே. என்ன பண்றது? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க டாக்டர். ஆமா, இவங்க யாரு? பார்க்க உங்க சிஸ்டர் மாதிரியே இருக்காங்க. அது இருங்க இருங்க. சரி, அதை விடுங்க. ஆமா, உங்க உட்பி எப்படி இருக்காங்க? உட்பியா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானே. ஆமா, இவரை கட்டிக்கு போறவங்க. ஐயோ, உங்களோட லவ் மேட்டர் நான் பாட்டுக்கு இவங்க கிட்ட உளறிட்டேனே. சாரி பிரபு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அது நல்லா போட்டு விட்டு கேட்குறான் ஒரு கேள்வியை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பேசுங்க. அப்ப சரி. ஆமா, சத்யா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க டாக்டர்.
ஏங்க ம்? இவர் தான் சத்யாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர். அப்படியா? ஹலோ டாக்டர். ஹலோ. இவரு உட்பி சத்யா நல்லா இருக்காங்களா டாக்டர்? உங்களுக்கும் இவங்க லவ் மேட்டர் தெரியுமா? ம் தெரியும் டாக்டர். சூப்பர். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பிரபுவை சேர்த்து வைங்க. ஏன்னா சத்யா ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே டாக்டர், கண்டிப்பா சேர்த்து வைக்கிறோம். சந்தோஷம்மா. டாக்டர், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலை இருக்குமே. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, அதை விட முக்கியமான மேட்டர் இருக்கு. போக மாட்டான் போல இருக்கே. ஆமா, லாஸ்டா உங்க உட்பியை எப்ப பாத்தீங்க? நேற்று தான் கோவிலில் பார்த்தேன். ஓகே, இப்போ எப்படி இருக்காங்க? மூக்குல இருந்து ரத்தம் வரது ஸ்டாப் ஆயிருச்சா? மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சா? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட மெக்கானிக் ஸ்டடி போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணனேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியல டாக்டர், எனக்கு யாருமே சொல்லலையே. என்ன பிரபு, உங்க உட்பிக்கு உடம்பு சரியில்லை, அது கூட தெரியாம இருக்கீங்க? அவங்க மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? சாரி டாக்டர், அவங்களுக்கு என்னாச்சு? ரெண்டு நாளைக்கு முன்னாடி சத்யா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க. பிரஷர் அதிகமா போய் மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சு. டாக்டர், நேற்று கூட அவங்க கோயிலில் பார்த்தேன், அவங்க எதுவுமே சொல்லலையே. சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லாம இருந்திருக்கலாம். கஷ்டத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மட்டும் வெளியே காட்டுறவங்க கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அவங்கள நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் அவங்களையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கங்க. டாக்டர், சத்யாவுக்கு ஃபர்தரா வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அன்னைக்கு அவங்களுக்கு மூக்குல ரத்தம் வரலன்னா பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கும். பட் மூக்குல இருந்து ரத்தம் வந்ததுனால அந்த பயம் இல்லை. ஒரு விதத்துல மூக்குல இருந்து ரத்தம் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. டாக்டர், சத்யாவுக்கு திரும்பவும் மூக்குல இருந்து ரத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இவர் சத்யாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுல இருக்கு. பிரபு, இவங்க யாரும் சொல்லவே இல்லையே. இவங்க இதெல்லாம் சொல்ல இல்ல. சொல்லலாமா? எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட்டு கேட்கறான் பாரு. சொல்லுங்க பிரபு, யாரு இவங்க? நான் இவர் ஃப்ரெண்டு டாக்டர். ஓ, அப்போ உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். நீங்க எல்லாரும் கூட இருந்து பிரபுவையும் சத்யாவையும் சேர்த்து வைங்க. அப்போ ஓகே, சரி நான் கிளம்புறேன் பிரபு. வரட்டுமா? வரமா?
சாரிங்க. பரவாயில்லைங்க. உண்மை என்னன்னு டாக்டருக்கு தெரியாதுல்ல, அதான் அவர் அப்படி பேசிட்டு போறாரு. நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை நம்புறேன். தேங்க்ஸுங்க. புரிஞ்சுக்கவே முடியல திவ்யா. ஏன் சத்யாதான் பிரபுவோட உட்பின் டாக்டர் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா நீ கேஷுவலா எடுத்துக்கிட்ட. நிஜமாலே உனக்கு கோவம் வரலையா? வந்துச்சுடி, கழுத்துக்கு மேல வந்துச்சு. வெளியில காட்டிக்க வேண்டான்னு வார்த்தையோ அடக்கிக்கிட்டேன். சத்யாவை பத்தி ரொம்ப பெருசா சொல்லும்போது நீ கோவப்பட்டு டாக்டரை திட்டிடுவியோன்னு நினைச்சேன். அவரை திட்டி எனக்கு என்ன ஆக போகுது? என் கோவம்லாம் பிரபு மேலதான். சத்யாக்கு உடம்பு சரியில்லைன்னதோ எப்படி பதறிட்டான்னு பாத்தியா? நீ வந்து பதர்ன. கொஞ்ச நாள் பழகின அவருக்கே பாசம் இருக்கும்போது கூட பிறந்த உனக்கு இருக்காதா? பாசமா எனக்கா? போடி. இந்த திவ்யாவை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் பிரபு கிட்ட நான் ரொம்ப நல்லவ மாதிரி காட்டிக்கணும். அதான் அப்படி பேசினேன். ஏங்க, சத்யா மூக்குல ரத்தம் வந்ததுல அதே நீங்க யாருமே என்கிட்ட சொல்லல. யதார்த்தமா நீங்க டாக்டரை பார்க்கும்போது அவர் சொல்றாரு. இல்லை சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் சொல்லல. எதுங்க டிஸ்டர்பு? சத்யாவுக்கு ஒண்ணுன்னா நான் வர்றது டிஸ்டர்பா? ஏன் தம்பி சார் எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை சார், அது வந்து பேசாதீங்க. ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. சத்யா ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணு எப்படி போல்டா இருக்கணும்னு பல பேர் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அதை நான் அட்மையர் பண்றேங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு எனக்கு அக்கறை இருக்கு. அந்த அக்கறையில தான், அந்த மீனிங்ல தான் கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன்னு சொன்னேன். இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா பழகிறதா அவங்க காதல்னு தப்பா நினைச்சிட்டாங்க. ஒரு விதத்துல அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். இப்ப பாருங்க, நான் உங்களை லவ் பண்ணலன்ற உண்மையை எத்தனையோ தடவை நானும் சொல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் சேர்ந்து சத்யாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப சத்யாவோட நிலைமை